ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போகிற 3 ஏஐ இமேஜ் தான் எப்படி எடிட் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ எண்டில் நான் ஒரு சூப்பரான வெப்சைட்டும் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு போனஸ் டிப்பும் சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எடிட்டிங் வந்து நீங்கள் ஆப்லேயும் பண்ணலாம், அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயும் பண்ணலாம். நான் ஆப்போட லிங்க்கும் வெப்சைட்டோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கப்புள்ஸ் இமேஜ் வந்து நம்ம எடிட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் வந்து நான் டிஸ்பிளேல காட்டுறேன். ஸோ இந்த சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த சென்டென்ஸை காப்பி பண்ணி நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா சென்டென்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் வந்துருச்சு பாருங்கள். இப்போது நான் இந்த சென்டென்ஸ் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே சேஞ்ச் பண்ணுறேன். அப்புறம் இமேஜ் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ண தெரிலனா நான் போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். மேலே கப்புள் சிட்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்துட்டு சிட்டிங் இருக்கிற இடத்துல ஸ்டாண்டிங்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பியூட்டிஃபுல் போட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் அதை வந்துட்டு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரீட் லேம்ப்னு போடுறேன். போட்டுட்டு நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட் இருந்தது, இப்போ வந்துட்டு போட் இருக்கிற இடத்துல ஸ்ட்ரீட் லேம்ப் போட்டோன்னா இப்போ ஸ்ட்ரீட் லேம்ப் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று கொடுக்கலாம். கீழே 3D கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்துட்டு 3D அனிமேஷன் ரியலிஸ்டிக்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கார்ட்டூன் மாதிரி இருந்ததா, இப்போ பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் ரியலிஸ்டிக்ஸாக கொடுத்துருக்கு. இப்போது அந்த சென்டென்ஸ்லேயே உங்கள் ஃபேஸும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபேஸும் கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த சென்டென்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் ஜெனரேட்டாகவே வரும். இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக வேணும், நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரி, இப்போ வந்துட்டு நான் இந்த சென்டென்ஸை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸ் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஸ்டார்டிங்லேயே கப்புள்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் 3 ஃப்ரெண்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரீட் லேம்ப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் பீச்சுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது பாய் ஃப்ரெண்ட் ப்ரப்போஸ்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கீழே நேம் மேகனான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வரையும் நான் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வியரிங் ரெட் கலர் டிஷர்ட், ரிட்டன் இஸ் நேம் அருண். செகண்ட் ஃப்ரெண்ட் wearing yellow color t-shirt, written is name Kumar. Third friend wearing green color t-shirt, written is name Kumar. இப்போ க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இமேஜ் வந்துச்சு பாருங்கள், டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்ன சேஞ்ச் பண்ணனோ கரெக்டாக அது மாதிரி வந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்டாக க்ரியேட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு டிஸ்பிளேல காட்டுறேன். இப்போ இதுதான் மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் செம்ம ட்ரெண்டிங்காக போகுது. இதோட சென்டென்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேல காட்டுறேன், இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த சென்டென்ஸை நான் காப்பி பண்ணி நான் அங்கே ப்ளேஸ் பண்ணி க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இமேஜ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த சென்டென்ஸ்லேயே கொஞ்சம் அங்கங்கே சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது பாய் இன் ஏ பிளாக் ஷர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்துட்டு ரெட் கலர் ஷர்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போது விங் பேக்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த இடத்துல ஃபயர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் சேர்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் அந்த இடத்துல சோஃபான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்னீக்கர்ஸ்னு இருக்கும், அதை நான் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ட்ரெண்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் நேம் கூட போட்டுக்கலாம், நான் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணல. ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நான் ரெட் கலர்னு கொடுத்துக்கிறேன். பிளாக் வால்னு இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்துட்டு அதை ஆரஞ்சு வால்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இமேஜ் வந்துருச்சு பாருங்கள். நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேர்டு ட்ரெண்டிங்காக போகிற இமேஜ் வந்துட்டு நான் டிஸ்பிளேல காட்டுறேன். இதோட சென்டென்ஸ் வந்துட்டு நான் டிஸ்பிளேல காட்டல, ஏன்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓனாகவே க்ரியேட் பண்ணுது. அதனால் இது வந்துட்டு நீங்கள் தான் ஓனாக வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். நீங்கள் நினைப்பீங்களா இமேஜ் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும், நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை கரெக்டாக ஒரு சென்டென்ஸாக க்ரியேட் பண்ணி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி க்ரியேட் கொடுத்தீங்கன்னா லைக் நீங்கள் நினச்ச மாதிரியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இமேஜ் வந்து கிடச்சிரும். நான் ஒரு 2 இமேஜ் வந்துட்டு ஓனாக க்ரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் க்ரியேட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு மலையில் 2 கப்புள் சைக்கிளில் போகிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா, எ பர்சன் கோஸ் ஆன் பைக் இன் த ரெயின் அண்ட் தேர் இஸ் எ கேர்ள் பிஹைண்ட் த பைக் போட்டுட்டு நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். இமேஜ் வந்துருச்சு பாருங்கள். நான் என்ன டைப் பண்ணனோ அது இமேஜாக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் இன்னொரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா, ஒன் பாய் ஸ்டாண்டிங் இன் த ஸ்ட்ரீட் பட் பாய் வியரிங் கார்கோ பேண்ட், டிஷர்ட், ஸ்னீக்கர்ஸ் அண்ட் கூலிங் கிளாஸ். தட் பாய் ஹேண்ட் ஹேவ் பேஸ்பால் பேட் ஆப்போசிட் ஃபார் பாய்ஸ் ரன்னிங். டைப் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன்.
பாருங்கள், நான் டைப் பண்ண மாதிரியே இமேஜ் கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான வெப்சைட்டும் ஒரு போனஸ் டிப்பும். சூப்பரான வெப்சைட்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண இமேஜ்லாம் ஃபுல்லாகவே இல்லை, கீழேயும் கட்டாக இருக்கும், மேலேயும் கட்டாக இருக்கும். அது நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறதுனா, கூகுளில் அன்கிராப்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் பெரிய ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனாக வேணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்லாம் இருக்கும். நீங்கள் அதில் போர்ட்ரேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். அதுவே ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு இந்த எடிட்டிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டிங்காக போகிற அந்த வெர்டிகல் ஃபுல் ஸ்க்ரீனிங் வீடியோ அந்த இது கூட நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போனஸ் டிப்ஸ் சொல்கிறேன். ப்ரோ, எனக்கு நீங்கள் கொடுக்குற சென்டென்ஸ்லாம் வேணாம். எனக்கு இமேஜ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, என்னால் திங்க் பண்ண முடியும், ஆனால் என்னால் சென்டென்ஸை அது மேக் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த சென்டென்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு தெளிவாக எனக்கு இந்த மாதிரி தான் இமேஜ் வேணும் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்டென்ஸை மேக் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.